எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடு, அங்க எல்லாம் இருக்கு. சரி, நான் உங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடுறேன். நான் உங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க கண்ணை மூடியே இருக்கணும், சரியா? கிருஷ்ணர் வேஷம் போட்ட உடனே நான் கண்ணை திறந்து. சரி, ஓகே. கண்ணை முடிக்குங்க. தர்ஷினி, எங்க இப்ப நீங்க கிருஷ்ணர் போல நின்னு புல்லாங்குழல் வாசிங்க. நல்லா இருக்கா? வெரி குட். அப்படியே அந்த கிருஷ்ணரே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. பாட்டிக்கிட்ட காட்டலாமா? பாட்டி, பாட்டி, இத வரேம்மா. எப்படி பாட்டி, நான் கிருஷ்ணர் மாதிரி இருக்கேனா? அந்த கோகுல கிருஷ்ணனே நேர்ல வந்து காட்சி தர மாதிரி இருக்குமா. கண்ணா, நீலமேக வர்ணா, நான் உன்னை கும்பிட்டது வீண் போகலப்பா. என் பேத்தி ரூபத்துல வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டேன். இனி என் கஷ்டமெல்லாம் காணாம போயிடும். கோமதி, உன் பக்தியை யாம் மெச்சினோம். நீ நலம் பெறுவாயாக. மூசா, அவ விருப்பப்படியே கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. கோமதி, மார்வேட போட்டியில் கலந்து கொள்ள வேண்டியது இருப்பதால் நான் போகிறேன். பரிசு கோப்பையுடன் வருகிறேன். மூசா, புறப்படலாமா? என் செல்லமே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. வருகிறேன். வா மூசா. சரி, போலாம் கிருஷ்ணா. நம்ம பொழப்ப என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு? அம்மா என்னடானா புதுசா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே திருவன்னு ஒத்த காலம் நிக்கிறாங்களே. அப்பா என்னடானா கடவுளே 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கலையா, நீனும் பண்ணிக்கிறாங்கிறாரு. மூசா கூசாம உங்க பிரச்சனை நீங்களே பாத்துக்கணும் போயிட்டான். சரி, இவங்களை 3 பேரையாவது மன்னிக்கலாம். ஆனா ராணி என் பொண்டாட்டி தர்ம பத்தினி, நானும் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணியே தீர்வன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டுல நிக்கிறா. இவளை என்ன பண்றது? எங்க இந்த தரகரை காணோம்? புருஷன் இங்க குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது ராணி ஆசையா யார பாக்குறதுக்காக இந்த அலைச்சல் அலைறா? ஒண்ணுமே புரியலையே. இனி தாங்காது, கேட்டுற வேண்டிதான். ராணி, நீ யாருக்கும் ஆசையா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான்யா அந்த புரோக்கர்ல அவர்கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன்ல, அவர் இன்னைக்கு வரேன்னாரு. அவரை தான் எதிர்பார்க்கிறேன். ராணி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இங்க இருக்கும்போது உனக்கு என்ன தைரியம் இருந்தா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு வர சொன்ன தரகனை காணும்னு சொல்லுவேன்? யோ, எதுக்கு பெட்டி கத்துற? உனக்கு உங்க அம்மா பொண்ணு பார்க்கும்போது நான் இப்படியா கத்துனேன்? பேசாம தானே இருந்தேன். அதே மாதிரி நீயும் கம்முன்னு கடை. ஐயோ ராணி, எங்க அம்மா பண்ற தப்புக்கு என்னையா பழி வாங்குற? அவங்க தானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அப்போ அம்மாட்ட போய் எதிர்த்து பேசி எடுத்து சொல்லி எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. அவங்க தானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யட்டும்? நீ என்ன செய்யணும்? அப்ப நான் மட்டும் என்ன செய்யறது? ராணி, இத பாரியா, அந்த தரகர் வந்து அவர் காட்டுற போட்டோல நான் உன்னை பார்த்து ஓகே பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு கல்யாணம் வேண்டான்னு உங்க அம்மாட்ட சொல்லி தடுத்து நிறுத்து. இல்ல உனக்கு இருக்கிற ஒரே பொண்டாட்டி நானும் போய் நீ போட்டோ பார்த்து தொட்ட உடனே ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி அதுங்களும் போய் அதுங்களும் இல்லாம நானும் இல்லாம தண்ணி மரமா நிக்க போறேன். எங்க அந்த புரோக்கரை காணோம்? ஐயோ அம்மா, என்ன பெத்தவளே, எங்க இருக்க? டேய் ஜிலா, என்னடா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? தரகர் வந்தாரா? எங்கடா எங்கடா? இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன காப்பாத்த யாருமே இல்லையா?
ஏமா அலாவுதீன் மகன் ஜிலாவுதீன் இங்க யாருமா? இந்த இவன் தான், வாங்க. சரி வா. யார் அது? இத பாரு, இவ்வளவு பெரிய மகன் எப்படி சிம்பிளா ஆப்டோசரோட நிக்கிறாரு பாரு. அவர் எப்பவும் எளிமையா தான் இருப்பாருன்னு ஊருக்குள்ள சொன்னாங்களே. அவன் எப்பவும் ஆஃப் ட்ரவுசர் தான் போடுவான். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆனுமா? போட்டோவை தொட்டு தரணுமா? அப்பா தேவையில்லாம நீ ஏன்பா ஞாபகப்படுத்துற? இல்ல தம்பி, நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். என்னது, அதுக்கு தான் வந்தீங்களா? ஆமாப்பா, ஆனா கல்யாணம் எங்களுக்கு இல்ல, எங்க பொண்ணுங்களுக்கு. அப்பா தம்பி, எங்க பொண்ணுங்களுக்கு 32 வயசாகுது. எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டாங்க. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சிட்டே போகுது. எங்க பொண்ணுங்களோட போட்டோவை தொட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம்மா, அவர் போட்டோவை தொட்டு தருவாரு. அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டு செவுத்துல மாட்டி 2 பேரும் சாமி கும்பிடுங்க. போங்கம்மா போங்க. இந்த தரக மரம் பார்த்தா கல்யாணமே நடக்காதுமா. இவன் நாசமா போக, இவன் கால்பட்ட இடமே விளங்காதுமா. இத பாருங்கம்மா, ஏற்கனவே நாங்க அப்படிதான் கிடக்குறோம். மரியாதை 2 பேரும் வெளியே போங்க. சரி வாடி போலாம். வந்துட்டாங்க. யோ தரகரே, அம்மா. இங்க வாயா. யோ இங்க வாயா. வர்றேம்மா. நான் தானே முதல்ல பொண்ணு பார்க்க வர சொன்னேன். இங்க வாயா. அம்மா இத வந்துட்டோம்மா. ஆ. இந்த பாரியா, என் பையன் எந்த பொண்ணு போட்டோவை பார்த்தாலும் அவளுக்கு 2 நாள்லயே கல்யாணம் முடிஞ்சிருது. அதனால நாங்க எந்த பொண்ணு போட்டோவை பார்த்து ஓகே பண்றோமோ அந்த பொண்ணுக்கு அப்பவே அதே இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். எங்க 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 போட்டோவை எடு. ச்சே, எங்க என் போட்டோ? என்னம்மா இது, கல்யாணத்தை பாஸ்ட் ஃபுட் கடையை விட ரொம்ப கேவலமாக்கிட்டீங்களே. என்ன செய்யறது? விதி விளையாடுதோ கடவுள் விளையாடுறாரோ, என் மகன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன கண்டிஷனை பொண்ணு வீட்டுல போய் சொல்றேன். அதுக்கு சம்மதிக்கிறவங்க பொண்ணு போட்டோ கொண்டாந்து கூட காட்டுறேன். போதுமா? முதல்ல அதை செய் போ. வரேம்மா வரேன். தலை எப்பா, என்னப்பா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? வர்றவளாவது என்ன மதிக்கணுமே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் வேற என்ன பாரு உன்னப்பான்னு. ஐயோ கடவுளே, என்னை எல்லாரும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? 2007 பிறந்தாச்சு. இந்த புது வருஷத்துலையாவது மில்லியனராக ஆளான்னு பார்த்தா நம்ம கட்டங்கள்லாம் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கும் போல் இருக்க. ஹைட்ரோபாம் வாங்க வந்த அண்டர்வேர்ல்டு ஆளுங்க லில்லி முன்னால் டீலிங் பேசி நான் ஒரு ஃப்ராடுன்றதை அவகிட்ட வெளிச்சம் போட்டு காட்டு போயிட்டாங்க. முதல்லையே ஏனோ தானோன்னு மதிக்கிற லில்லி இனிமேல் நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டா. இந்த ஜூலிக்கிட்டையும் ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை கறக்க முடியல. இப்படியே போச்சு நம்ம நிலைமை. சிட்டியில் சிக்னலில் உட்காந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். நோ, அந்த நிலைமை உருவாயிடக்கூடாது. ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? வரா வரா, அவள் எதிர்க்க நம்ம கலக்கத்தை காட்டிக்க கூடாது. கிரிப்பாக இருக்க வேண்டியதுதான். ஃப்ராடு காலங்காத்தாலே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அலையுது. என்னாச்சு இதுக்கு? என்ன லிலி சைலண்டா நிக்கிற? ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல. பாஸ்ன்ற மரியாதை இல்லையா உனக்கு? ஓஹோ, நீ அப்படி வரியா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். ஏன் அப்படி? அது அப்படிதான். அதான் ஏன்? அது அப்படிதான் சொன்னேனே. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்? ஹைட்ரோபாமை நீங்க தான் கண்டுபிடிச்சதா சொல்லி ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ணீங்கன்னு நான் உங்களை கேட்பேன்னு நீங்க பயப்படுறீங்க. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன இல்ல? என்ன இல்ல? நீங்க ஹைட்ரோபாமை கண்டுபிடிக்கல, அதானே உண்மை? யார் அதை கண்டுபிடிச்சா என்ன? அது மற்றவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதான் முக்கியம். இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி தான். ஆனா இப்ப மார்கனி மட்டுமா வீட்டுல உட்காந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்காரு? அதே மாதிரி பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வீட்டுல மட்டுமா லைட் எரியுது? எல்லா இடத்துலயும் லைட் எரியுது இல்ல? அது மாதிரிதான் ஹைட்ரோபாமை யார் கண்டுபிடிச்சாங்கன்றது முக்கியம் இல்ல, அதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்றதுதான் முக்கியம். ஐயா சாமி,
ஃப்ராடுகளின் பிதாமகனே, சமாளிப்பு திலகமே, நான் எதுவும் பேசல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் செய்யறேன். நீ இப்ப எதுக்கு வீணா டென்ஷன் ஆற? நான் அந்த அருமைநாயகம் வீட்டுக்கு போயிருந்தேன். மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் அந்த ஜூலிக்கு இருக்கும்னு நம்பி அந்த ஹைட்ரோபாமை களவாடுறதுக்காக அதுகிட்ட பெத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி சென்டிமெண்ட்லாம் பேசி பாசத்தை போயிஞ்சேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அது எதையுமே காதுல போட்டுக்கல. இப்போ அதுக்கு காதல் உணர்வு தான் டாப்ல இருக்குது, மற்ற உணர்வுலாம் 0 லெவல்ல இருக்குது. மிஸ்டர் எக்ஸ், வாங்க 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 உட்காருங்க. நாங்க உட்கார வரல. வந்தவனுங்களை வெறுப்பேத்துனா இவனுங்க பாஸ் திட்டுவானுங்க. யோ, உட்காரலனா அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இருந்தா போதுமே, ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவீங்களே. ஐயோ லிலி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இவங்க ஒன்ன பார்க்க வரல. இல்ல பாஸ், இவங்க பார்வையே சரியில்லை. இவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. போங்க வெளியே. ஐயோ லில்லி, என் கழுத்து கத்தி வராம விடமாட்ட போடுறீங்க. இவங்க பாம் விஷயமா என்ன பார்க்க வரவேன்றது உனக்கு தெரியாதா? அப்படி வரவங்க என்னையே பார்க்கணும். பேச்சுவாக்கில் பார்த்தா அது ஒரு தப்பா? இல்ல, பேசுவாளோன்னு பாக்குறாங்க, அதான் தப்பு. என்ன மிஸ்டர் எக்ஸ், டிராமா போடுறியா? பாமுக்கு பதில் சொல்ல முடியாத நீ இந்த பொண்ணை விட்டு திட்ட விடுறியா? ஐயோ ஜெயமே, நான் அப்படிலாம் செய்வேனா? யோ, உன்னோட பெரிய ஃப்ராடு நாங்க தெரியும்ல. தெரியும் சார், உங்களை பார்த்தாலே தெரியுமே சார். ஒண்ணு பாம கொடு, இல்ல வாங்கின 10 லட்சத்தை திருப்பி கொடு. தெய்வமே, நேத்து கூட அருமைநாயக வீட்டுக்கு போயிருந்தேன். பாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுத்துறேன். கோச்சிக்காதீங்க, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். பாஸ், இவங்க கிட்ட ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? உடனே பணத்தை தூக்கி வீசிறீங்க. லில்லி, உன் நாக்குல சனி எனக்கே அமனா வரும். முதல்ல நீ வெளியே போ. என்னவோ பண்ணி தொலைங்க. இந்த ஒரு தடவை எனக்காக போயிட்டு வாங்க. அடுத்த தடவை போகும்போது நிச்சயமா பாமும் கையுமா போலாம். நிச்சயமா போயிட்டு வாங்க. சரி, இந்த ஒரு தடவை போறோம். ஜாக்கிரதை. அப்பா, ஒரு வழியா ஏதோ பேசி சமாளிச்சு இவனுங்களை அனுப்பிச்சிட்டோம். இந்த லில்லி நம்மளை மாட்டி விடுறதுக்காக இப்படி பேசினாளா, இல்லை நம்ம மேலே அவளுக்கு நிஜமாவே ஒரு அக்கறை இருக்கா? புரியலையே. தர்ஷினி, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் வேஷத்தை கலைக்காம இருப்பமா? வாக்கண்ணு, வந்து குளிச்சுட்டு சாப்பிடுப்பா. என்ன சொன்ன? குளிக்கிறதா? அம்மா என்ன என் வேஷத்தை பார்க்கல, அதுக்குள்ள குளிக்க சொல்ற? அதான் போட்டோ எடுத்திருக்கோமேம்மா, அம்மா கிட்ட போட்டோவை காட்டலாம். நோ, அதெல்லாம் முடியாது. அம்மா என்ன இப்படியே நேர்ல பார்க்கணும். தர்ஷினி, டியூட்டி முடிஞ்சு உங்க அம்மா காலையில தான் வருவா, உனக்கு தெரியாதாம்மா? பரவாயில்ல, அம்மா காலையில வர வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். என்னம்மா பேசுற நீ? இப்படியே தூங்குனா பெட் எல்லாம் சாயம் புடிச்சுக்கும்ல. நான் பெட்ல படுக்கவோ இல்ல, தூங்கவோ இல்ல. வேற என்ன பண்ண போற? அம்மா வர வரைக்கும் நான் இப்படியே முழிச்சிட்டு இருக்க போறேன். விடியற வரைக்கும் இப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க போறியா? எஸ். எஸ்ஸா? என்னடி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இத பாரு, ஒழுங்கா குளிச்சிட்டு வந்து சாப்பிடு. உங்க அம்மா வீட்ல இருக்கும்போது மூசா கிட்ட சொல்லி இதே மாதிரி வேஷம் போட வச்சு உங்க அம்மாக்கு காட்டலாம். பாட்டி, என்ன டென்ஷன் பண்ணாத. நீயும் வேஷம் போட்டு விடல, மூசா போட்டு விட்ட வேஷத்தையும் அலின்னு சொல்றியே, உனக்கு எப்படி இருக்கு? பாட்டி, உனக்கு பசிச்சா தூக்கம் வந்தா நீ சாப்பிட்டு தூங்கு. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா வர வரைக்கும் ஹால்ல சோஃபால வெயிட் பண்றேன். வரேன். தர்ஷினி, ஏய் தர்ஷினி. ஐயோ, இன்னைக்கு நமக்கும் சிவராத்திரி தானா?
என்னம்மா அது? எத்தனை தடவை பெல் அடிக்கிறது? இப்பதான் எந்திரிச்சிங்களா? ஆமாம்மா, உள்ள வா, போய் பாரு. அட, என்னம்மா இதெல்லாம்? அந்த கூத்தை ஏமா கேக்குற? நீ நேத்து ஆபீஸ் கிளம்பி போன உடனே எங்க ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடத்துறாங்க, நானும் கலந்துக்க போறேன், எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போடணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலமா. பக்கத்து வீட்ல இருக்கிற மூசா இல்ல, அவ இங்க வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இவளும் போட்டியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காமா. சியாமலா, இந்த கிருஷ்ணர் வேஷத்தை உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக சாப்பிடாம வேஷத்தை கலைக்காம பெட்ல கூட தூங்காம இங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாமா. அப்படியே தன்னை மறந்து தூங்கிட்டா போல இருக்கு. பாருமா, அவ பிரைஸ் வாங்கினது கூட கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா. செல்லம், தர்ஷினி குட்டி. அம்மா செல்லம், இங்க பாருமா, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நிஜமா? ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா நான் அழகா இருக்கேனாமா? ரொம்ப அழகா இருக்கடா. அந்த கிருஷ்ணனே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. செல்லம், மம்மிக்கு இந்த வேஷத்தை காட்டணும்னு ராத்திரி முழுக்க கலைக்காம அப்படியே வச்சிருந்தியாடா? செல்லம், நீ இதே மாதிரி நிறைய பிரைஸ் வாங்கணுமா? ஓகே மம்மி. மம்மி உனக்கு நிறைய திங்ஸ் வாங்கி தருவேனா? ஹாய் தர்ஷினி. ஹாய் மூசா. வாப்பா. என்ன தர்ஷினி, இன்னும் கிருஷ்ணர் வேஷத்தை கலைக்கலையா? அவ இந்த வேஷத்தை எனக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க கலைக்காம இப்படியே இருந்தா என் செல்லம். அப்படியே தர்ஷினி? ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்க மூசா. கிருஷ்ணர் மாதிரியே இருக்கா என் குட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பா. என்னங்க இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்லப்பா, எல்லாருமே ஒரு காலத்துல குழந்தையா இருந்து பெரியவங்களானவங்க தான். ஆனா அவங்க குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களோட ஆசைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நானும் அப்படிதான். ஆனா நீ இந்த குழந்தைக்கு எது சந்தோஷமோ அதை கொடுத்து எங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்ட. நீ நல்லா இருக்கணும் மூசா.